இந்த கிரியா அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். வில் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் இந்த கிரியாவுக்கும் ரொம்பவே சம்மந்தம் இருக்கிறதா நான் கருதப்படுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியா அப்படின்றத பார்த்தீங்கன்னா இழுத்து விடக்கூடிய இந்த மூச்சுக்காற்றை தொட்டு தான் நாம் வந்து இறைவன் அடைகிறதுக்கான எல்லா நுட்பங்களையும் கொடுத்துருப்பாங்க. இழுத்து விடக்கூடியது அப்படின்றது வில்லோட ஒத்து போகும். அதுவும் இருநிலை வந்து சமமாக நடுவில் அம்புகளை வச்சு இலக்கை கரெக்டாக நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை கொண்டவன். அவன் வந்து எப்போவுமே தூங்காமல் இருக்கிறவன் அப்படிங்கிற அந்த அர்ஜுனன் அப்படின்ற கேரக்டர் நான் எங்கே பார்ப்பேன் அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மன் அப்படின்றது இயக்க கடவுளான கிருஷ்ணரோட ஒப்பிட்டு பார்ப்பேன். அந்த மூச்சுக்காற்று அப்படின்றது, ஏன்னா அதுதான் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கு. இந்த மூச்சுக்காற்றை தொற்று தான் எல்லா இயக்கங்களும் இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அர்ஜுனனாக இருந்து இறைவனுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு நிலை, அந்த கேரக்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லாளியான இந்த மூச்சுக்காற்று தான். ஏன்னா இதுதான் நாம தூங்கினாலும் இயக்கத்தில் இருக்கு, முழிச்சிருந்தாலும் இயக்கத்தில் இருக்கு.